மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஊரகப் பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர்கள் எழுதக்கூடிய தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வானது டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு உதவித்தொகைக்கான தெரிவு பட்டியலானது மார்ச் 5ஆம் தேதி, அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. இந்த தேர்வு முடிவுகள் தெரிவு பட்டியலின் பகுப்பாய்வு பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எத்தனை மாணவர்கள் உதவித்தொகை தெரிவு பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அதற்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ, கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸுக்கு தனியாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, அடுத்தடுத்த வருடங்களில் ட்ரஸ்ட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய இலக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த வருடத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த வருடத்தில் தேர்வு முடிவுகளானது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும், சென்னையை தவிர இன்றைய தேதியில் 38 வருவாய் மாவட்டங்கள் இருக்குது. சென்னையை தவிர்த்து, சென்னை மாநகராட்சி லிமிட்டில் வர்றதுனால சென்னை மாவட்டத்தை தவிர்த்து 37 மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களின் பட்டியலானது டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனித்தனி கட் ஆஃப் மார்க். அதனால தான் கமெண்ட்ஸில் நிறைய மாணவர்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியல. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க் இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் டாப் 50 அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் அந்த 50 அந்த மார்க் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம். ட்ரஸ்ட் தேர்வில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக வருடம் 1000 ரூபாய் வீதம் தலா 4 வருடங்களுக்கு 4000 வழங்கப்படுகிறது. கூடிய விரைவிலேயே இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திற்கும் 50 மாணவர்கள் 50 மாணவிகள், அதாவது டாப் 50 பாய்ஸுக்கும் டாப் 50 மார்க் எடுக்கிற கேர்ள்ஸுக்கும் ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் கம்யூனிட்டி வேறுபாடு கிடையாது. என்எம்எம்எஸில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் ஸ்காலர்ஷிப்பானது பிரித்து தர்றாங்க. இதில் ஒன்லி மார்க்ஸ் மட்டும்தான். ஒரே மார்க் 2 பேர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களில் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது யார் சீனியரோ அவங்க முன்னாடி வருவாங்க. ட்ரஸ்ட் 2025 தேர்வு நடைபெற்ற தேதி டிசம்பர் 6, 2025. மதிப்பெண் விவரங்கள் வெளியிட்ட தேதி ஜனவரி 20, 2026. ஊக்கத்தொகைக்கான தெரிவு பட்டியல் வெளியிட்ட தேதி 5, 3, 2026. முதல்ல மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத டிஜி வெப்சைட்டில் விட்டுறாங்க. நீங்கள் ரோல் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் இன்சர்ட் பண்ணி உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளோ, 100க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறமா யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப்புக்கு செலக்டட் அப்படிங்கிற தெரிவு பட்டியல் லிஸ்ட்டு வெளியிடுறாங்க. இதுதான் முதல் முறை. அந்த லிஸ்ட்டில் என்னென்னலாம் வெளியிட்ருக்காங்க அப்படின்னா, முதல்ல டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்துடுது, ரோல் நம்பர், அந்த மாணவருடைய பெயரும் எமிஸ் நம்பரும் கொடுத்துட்றாங்க. அவங்களுடைய ஜெண்டர் ஃபீமேல் மேல் அப்படிங்கிறது, டேட் ஆஃப் பர்த், அதை வச்சு தான் ரேங்க் உங்களுக்கு வரும். டி ரேங்க்னா டிஸ்ட்ரிக்ட் ரேங்க், அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க. 100க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க. இது சென்டர் கோடு, நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா, அந்த சென்டர் கோடும், இது உங்களுடைய ஸ்கூலுடைய கோடும். கேட்டகிரி, அதாவது பாய்ஸா கேர்ள்ஸா அப்படிங்கிற கேட்டகிரியில் நமக்கு டீட்டெயில்டாகவே இந்த டைம் லிஸ்ட் அப்படின்றத விட்டுட்டாங்க. என்எம்எம்எஸ்க்கும் இதே போல் தான் வரப்போகுது. கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்ட அந்த லிஸ்ட்டானது 222 பக்கம். எல்லாத்தையும் நம்ம பெரட்ட தேவையில்லை. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எந்த மதிப்பெண்லேருந்து எந்த மதிப்பெண் வரைக்கும் மாணவர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திற்கும் சென்னை மாவட்டத்தை தவிர தலா 50 மாணவர்கள் மற்றும் 50 மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்படுவர். முதல் மாவட்டமாக கன்னியாகுமரி,
கன்னியாகுமரியில் முதல்ல பாய்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் வந்து 82, கடைசியாக 50 மார்க் எடுத்திருக்கிற மாணவர்கள் வரைக்கும் அந்த 50 மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது. கேர்ள்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 83 to 58, 58லேயே நின்று போச்சு. இப்போ 58க்குள்ளேயே 50 மாணவிகள் வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்குமே இது மாறும். கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்குக்கும் நான் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது அடுத்தடுத்த வருடங்களில் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகிறதுக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாய்ஸுக்கு 80 to 55 மதிப்பெண்கள் எடுத்த 50 மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. கேர்ள்ஸில் 84 to 59. தென்காசியில் 79லேருந்து 58 மார்க் வரைக்கும் எடுத்த 50 மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. கேர்ள்ஸில் 83 to 61. இப்போ 61லேயே 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முதல் 2 பேர் 50 ரேங்க்குள்ளே வந்துடுறாங்க அப்படின்னா அந்த 61 மார்க் எடுத்த 4 பேர்த்தையும் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வச்சு தான் பிரிப்பாங்க. இப்போ இதுலேயே 61 மார்க் எடுத்த ஒருத்தருக்கு கிடைக்காம கூட போயிருந்துருக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் 61 எடுத்துட்டாங்க, உங்களை விட ஒரு சீனியர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 4வது மாவட்டம் தூத்துக்குடியில் பாருங்கள், 86 to 57 பாய்ஸுக்கு, 90 to 63 மார்க் வரைக்கும் கேர்ள்ஸுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டத்தில் 74 to 54 மதிப்பெண்கள் எடுத்த 50 மாணவர்கள். கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா 85 to 58. சிவகங்கை மாவட்டத்தில் 72 to 50 பாய்ஸுக்கும், கேர்ள்ஸுக்கு 68 to 53 மார்க் எடுத்த 50 மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. விருதுநகரில் 69 to 52, கேர்ள்ஸுக்கு 75 to 53. இந்த 75 to 53 அப்படிங்கிறது என்னன்றது ஒரு தடவை சொல்லிடுறேன். 75 அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் கேர்ள். 53ங்கிறது 50வது ஸ்டூடெண்ட். அடுத்து தேனி மாவட்டத்தில் 78 to 47 பாய்ஸுக்கும், 73 to 50 மார்க் கேர்ள்ஸுக்கான கட் ஆஃப் ஆகும் இருக்குது. மதுரையில் 69 to 50, கேர்ள்ஸுக்கு 70 to 54. திண்டுக்கல் மாவட்டத்தில் 71 மதிப்பெண், அதிலிருந்து 48 மார்க் எடுத்த வரைக்குமே கிடச்சிருக்கு 50 பேர்த்துக்கு. கேர்ள்ஸில் 70 to 54. ஊட்டி, அதாவது நீலகிரி மாவட்டம், இதில் பாருங்கள் கொஞ்சம் கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்தந்த மாவட்டத்துக்கு பொறுத்து தான். பாய்ஸ் கேட்டகரிக்கு 56லேருந்து 39 வரைக்கும். அப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு 56 மதிப்பெண், 50வது மாணவருடைய மதிப்பெண் 39 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கேர்ள்ஸில் 71 to 43. திருப்பூர் மாவட்டத்தில் 62 to 46 மதிப்பெண்கள் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. கேர்ள்ஸுக்கு 63 to 50. கோயம்புத்தூர் 78 மார்க்லேருந்து 51 மார்க் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு பாய்ஸுக்கு. கேர்ள்ஸுக்கு 72 to 53. ஈரோடு மாவட்டத்தில் 77 to 52, கேர்ள்ஸுக்கு 72 to 55. சேலம் மாவட்டத்தில் 75 to 56 பாய்ஸுக்கான கட் ஆஃப் மார்க், கேர்ள்ஸுக்கு 85 to 61. நாமக்கல் மாவட்டத்தில் 73 to 50 பாய்ஸுக்கும், கேர்ள்ஸுக்கு 71 to 53. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாய்ஸுக்கு 79 to 49, கேர்ள்ஸுக்கு 70 to 53. தருமபுரி மாவட்டத்தில் பாய்ஸுக்கான கட் ஆஃப் மார்க் 83, அதுதான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு. 83லேருந்து 61 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. கேர்ள்ஸில் 85 to 65. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 82 to 55, கேர்ள்ஸில் 80 to 58. கரூர் மாவட்டத்தில் பாய்ஸுக்கான கட் ஆஃப் மார்க் 69 to 44, கேர்ள்ஸுக்கு 69 to 47. இது ஒவ்வொரு வருடமும் கட் ஆஃப் மார்க் மாறலாம். உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த கட் ஆஃப் மார்க் சொல்கிறோம். அதுக்காக இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் எப்படியெல்லாம் வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். அரியலூர் மாவட்டத்தில் 80 to 46 பாய்ஸுக்கான கட் ஆஃப் மார்க், கேர்ள்ஸுக்கு 70 to 50. பெரம்பலூர் மாவட்டத்தில் 67 to 47 பாய்ஸுக்கும், கேர்ள்ஸுக்கு 65 to 50 மதிப்பெண்கள். திருச்சி மாவட்டத்தில் 70 to 50 பாய்ஸுக்கும், 78 to 55 கேர்ள்ஸுக்கான கட் ஆஃப் மார்க்.
நாகப்பட்டினத்தில் 83 to 47, கேர்ள்ஸுக்கு 80 to 55. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாய்ஸுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் 73 to 40, கேர்ள்ஸுக்கு 68 to 45. திருவாரூர் மாவட்டத்தில் 68 to 46 பாய்ஸுக்கும் 71 to 50 மதிப்பெண்கள் கேர்ள்ஸுக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 75 to 51, கேர்ள்ஸுக்கு 82 to 57. விழுப்புரம் மாவட்டத்தில் 78 to 56, கேர்ள்ஸுக்கு 82 to 61. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 76 to 51 பாய்ஸுக்கும் 76 to 54 கேர்ள்ஸுக்கும். கடலூர் மாவட்டத்தில் பாய்ஸுக்கு 68 to 49, கேர்ள்ஸுக்கு 91 to 51. இந்த கடலூர் மாவட்டத்தில் 91 இருக்குது இல்லைங்களா, இதுதான் ஸ்டேட் ஃபஸ்ட் மதிப்பெண்களாக இருக்குது. ட்ரஸ்ட்டில் ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் மார்க் அப்படிங்கிறது இந்த 91 மார்க் தான். மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்த அந்த 91 மதிப்பெண்கள் எடுத்த மாணவியின் பெயர் அஸ்மிதா. வாழ்த்துக்கள்மா. அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் பாய்ஸுக்கு 64 to 52, கேர்ள்ஸுக்கு 76 to 54. வேலூர் மாவட்டத்தில் பாய்ஸுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் 66 to 45, கேர்ள்ஸுக்கு 64 to 47. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 70 to 48 பாய்ஸுக்கும் 70 to 52 கேர்ள்ஸுக்கும். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாய்ஸுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் 68 to 43, கேர்ள்ஸுக்கு 65 to 49. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 62 to 44 பாய்ஸுக்கும் 73 to 49 கேர்ள்ஸுக்கும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 69 to 44 பாய்ஸுக்கும் 61 to 48 கேர்ள்ஸுக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் 83 to 48 மதிப்பெண்கள் பாய்ஸுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்களாக இருக்குது. 82 to 51 கேர்ள்ஸுக்கு. அவ்வளோதான். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதேமாதிரி டவுட் எதுவும் இருக்காதுன்னு நம்புகிறேன் நான். இந்த வருடம் தேர்வான மாணவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த வருடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாணவர்களுக்கு மீண்டும் சொல்கிறது அதுதான், ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திற்கும் 100 மாணவர்கள், அதில் 50 பாய்ஸ் 50 கேர்ள்ஸ். அந்த டிஸ்ட்ரிக்டில் டாப் மார்க்கில் 50 பாய்ஸ், டாப் மார்க் எடுக்கிற 50 கேர்ள்ஸ். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் வேரியேஷன் ஆகலாம். இப்போ ஒரே மார்க்கில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் யார் சீனியர் அப்படிங்கும்போது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு முன்னாடி வருது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பிடிஎஃப் ஃபைலை நான் அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.